அண்மை செய்தி. மின்சார வாரியத்தில் பணியாற்றும் கிளாஸ் 1 மற்றும் கிளாஸ் 2 பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கவில்லை என்றால் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மின்வாரிய அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு அறிவித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரம் என்ன? மஞ்சுளா வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி வரும் கிளாஸ் 1 மற்றும் கிளாஸ் 2 பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு அளிப்பதில் மாபெரும் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக கூறி கடந்த 5 நாட்களாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி வரும் கிளாஸ் 1 மற்றும் கிளாஸ் 2 நிலையிலான ஊழியர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இன்று 5வது நாளாக சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலக நுழைவாயிலில் இருந்து கொண்டு கிளாஸ் 1 மற்றும் கிளாஸ் 2 பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்க கோரி மின்சார வாரியத்தை கண்டிக்கும் விதமாக கண்டன முழக்கங்களை எழுப்பி அவர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். குறிப்பாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கிளாஸ் 1, கிளாஸ் 2 மற்றும் கிளாஸ் 3, கிளாஸ் 4 என 4 பிரிவுகளாக பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும் என்பது மின்சார வாரியத்தில் தொழிலாளர்கள், மின்சார வாரியம், தமிழக அரசு ஆகிய முத்தரப்பும் கையொப்பமிட்டு அது ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 1960 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சார வாரியம் தமிழ்நாடு அரசிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டு தனி மின்சார வாரியமாக செயல்பட்டு வந்ததிலிருந்து இவர்களுக்கு இந்த 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு ஒப்பந்தம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது புதிதாக ஒரு நெருக்குதலான ஒரு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு மின்சார வாரியமும் தமிழக அரசும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அதில் என்னவென்றால், தற்போது அளிக்கப்படக்கூடிய இந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தில் கிளாஸ் 1 மற்றும் கிளாஸ் 2 நிலையில் உள்ள பணியாளர்களுக்கு இந்த ஊதிய உயர்வு அளிக்கப்படாது. மேலும் மாறாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த கிளாஸ் 1 மற்றும் கிளாஸ் 2 பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு என்பது அளிக்கப்படும் என புதிதாக ஒரு புதிய ஒப்பந்தத்தை போட நினைக்கும் மின்சார வாரியத்தை கண்டித்துதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக 4 நாட்களாக காலை 10 மணிக்கு ஒரு காத்திருப்பு கண்டன போராட்டமும், அதே போன்று 1 மணிக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும், மீண்டும் 5 மணிக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் என நாளொன்றுக்கு தொடர்ந்து மூன்று முறை இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தமிழக மின்சார வாரியத்துக்கும் தமிழக அரசுக்கு கவனத்தை ஈர்க்கும் வகையில் இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே அனைத்து மின்வாரிய கோட்ட அலுவலகங்கள், பொறியாளர் அலுவலகங்கள் முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மின்சார வாரிய ஊழியர்கள் நடத்தி வருகின்றனர். இந்த மின்சார வாரியத்தில் பணியாற்றி வரும் கிளாஸ் 1 மற்றும் கிளாஸ் 2 ஊழியர்களுக்கு தற்போது போடப்படக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் ஊதிய உயர்வு அளிக்கப்படவில்லை என்றால் இந்த தொடர் போராட்டம் என்பது பணிப்புறக்கணிப்பு போராட்டமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் இன்றைய காலையில் நடைபெற்ற போராட்டத்தில் எச்சரித்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த மின்சார வாரியத்தில் பணியாற்ற வரக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த ஊதிய ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் கிளாஸ் 1 மற்றும் கிளாஸ் 2 ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு அளிக்கப்படவில்லை என்றால் தொடர்ந்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது குறித்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மின் பொறியாளர்கள் கிளாஸ் 1 மற்றும் கிளாஸ் 2 ஊழியர்களுடன் கலந்து பேசி இந்த போராட்டத்தை அறிவிப்ப போவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த மின்சாரத்துறை ஊழியர்கள் எச்சரித்திருக்கின்றனர். மஞ்சுளா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். மின்சார வாரியம் கடந்த 2010 பிரிக்கப்பட்டது. இப்ப சமீப காலத்தில் 2024 3 கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. 5 கம்பெனிகளாக பிரித்திருக்கிறார்கள். அரசாணை 100ம் அறுதியிட்டு சொல்கிறது, மின்சார வாரியத்தில் ஏற்கனவே என்ன நடைமுறை இருந்ததோ எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது என்று. இன்னும் கூடுதலாக ஒருபடி மேலே சென்று பார்த்தால் மின்சார சட்டம் 2003 உட்பிரிவு 133 மாநில மின்சார வாரியங்களில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் ஏற்கனவே என்ன பெற்றார்களோ அதை தர வேண்டும் என்று இருக்கிறது. இவற்றை எல்லாம் தாண்டி மின்சார வாரியமும் அரசும் இவர்களுக்கு ஏதோ தனிப்பட்ட பிரத்யேக அதிகாரம் இருப்பது போல, நிதித்துறை தானாக இயங்குவது போல ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. மின்சார வாரியத்தில் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஊதிய உயர்வான முன்வரைவில் அதிகாரிகளுக்கும் பொறியாளர்களுக்கும் 10 ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஊதிய தர முடியும் என்கின்ற நிலையை எடுத்திருக்கிறார்கள். இவற்றை நாங்கள் எதிர்க்கிறோம்.
மின்சார வாரியத்தில் 67 ஆண்டு கால வரலாற்றில் 12 ஊதிய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள், தொழிலாளர்கள், பொறியாளர்கள் அனைவருக்கும் ஒன்றாக பேச்சுவார்த்தை, ஒன்றாக ஒப்பந்தம், ஒன்றாக உத்தரவு, ஒரே நேரத்தில் ஊதியம். இன்று மறுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது? லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்களும் பொறியாளர்களும் வேலை பார்த்து கொண்டிருந்த மின்சார வாரியத்தில் இன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் 65,000 தொழிலாளர்களும் 15,000த்திற்கும் மேற்பட்ட அலுவலர்களும் பொறியாளர்களும் பணியாற்றக்கூடிய மொத்தமாக 85,000 என்று சுருங்கி இருக்கிறது. 1,35,000 85,000 சுருங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அலுவலர்களும் பொறியாளர்களும் தொழிலாளர்களும் கூடுதல் பணிச்சுமைகளை சுமந்து மின்சார வாரியத்திற்கு நற்பெயரை தேடி மக்களுக்கு சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் வயிற்றில் அடிப்பது நியாயமா என்று கேட்கிறோம்.